அதிர்ஷ்டலட்சுமி 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 அதிர்ஷ்டலட்சுமி. எதிலும் புதுமை அதுவே எங்கள் பெருமை. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி. பவர்ட் பை மில்டன், ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். சிறைகளை தகர்த்து சிகரம் தொடும் அழகான பெண்களை கொண்டாடும் பிரம்மாண்டமான மேடை தான் நம்ம அதிர்ஷ்டலட்சுமி. இன்னைக்கு சிகரம் தொட வந்திருக்கும் அந்த அதிர்ஷ்டலட்சுமிகள் யாருன்றதை பார்க்கலாம். வணக்கம் ரஞ்சினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வெப் சேனல்ல விஜேவா இருக்கேன் மேம். ஓகே, அண்ட் உங்க கூட யார் வந்திருக்காங்க? அம்மா, வீட்டுக்கார். உங்க வீட்டு ஹவுஸ் ஓனரா இல்ல கணவரா? எனக்கே ஓனர். உங்களுக்கே ஓனர். ஓகே, வணக்கம் வீட்டுக்காரரே அண்ட் வணக்கம் அம்மாவே. உங்க அம்மா வந்து உங்க சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க மேம். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. ரொம்ப வார்ம் வெல்கம் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஷோக்கு. ரஞ்சினி, எத்தனை வருஷமாக வெப் சேனலுக்கு நீங்க விஜயா இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு 1 இயரா இருக்கேன் மேம். 1 இயரா. எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க இந்த ப்ரொஃபஷனை? பிடிக்கும், பிடிச்சு பண்றேன். ரொம்ப லைக் பண்ணி இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தேன். பிடிக்கும், ரொம்ப நாள் ஆசை பண்ணணும்னு. ஐ அம் ஹாப்பி வித். ட்ரைனிங் ஏதாவது எடுத்திருக்கீங்களா இல்ல அது ஜஸ்ட் நேச்சுரலி தேர்? நேச்சுரலி. அது உங்க கணவர் தான் கேட்கணும். வீட்ல கூட இது மாதிரி தானா? ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. சமையல்ல எல்லாம் ஸ்பீடு உண்டா, பேச்சுல மட்டும் தானா? எல்லாத்துலயும் மேடம். எல்லாத்துலயுமே. ரொம்ப சிறப்பாக சமைக்கும் ஒரு விஷயம் எது? பிரியாணி மேடம். பிரியாணியா? ரஞ்சினி, நிஜமாவே பிரியாணி செய்வீங்களா இல்ல உங்க வீட்டுக்காரர் போட்டாச்சு வந்த உடனே பிரியாணி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி? ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन. ஹைப்போதெட்டிக்கல். ஆல்ரைட் ரஞ்சினி, a very warm welcome to the show. Thank you. And நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. Contestant number 2 ஹேமமாலினி, வணக்கம் and a very warm welcome. நீங்க வந்து எங்க இருந்து வரீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? I am coming from Kanjipuram. Okay. I am working as a lecturer in SSKV College of Arts and Science for Women. படிச்சவங்களா எங்க ஷோக்கு வரும்போது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு லெக்சரர் வரீங்க, காலேஜ் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. Yes. என்ன சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? Accounts. அக்கவுண்ட்ஸா? Yeah. திஸ் அதாவது அக்கவுண்ட்ஸ் இந்த cos theta by sin theta is equal to tan theta அது கிடையாதா? That's not accounts, that is mathematics. That is mathematics. உங்களுக்கு தெரியுமா? டீச்சர் சொல்றாங்க, கத்துக்கு நல்லா கை தட்டுங்கப்பா. அக்கவுண்ட்ஸ்ன்றது வந்து டெட்டார் கிரெடிட்டார். Yeah, correct. You are correct. I am also a big student of Accounts நீங்க accounts. ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எப்படி பிடிக்கும்னா நான் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹேமமாலினி, உங்க கூட யார் வந்திருக்காங்க? 2 daughters வந்திருக்காங்க மேம். டாட்டர்ஸ். ஹாய், வணக்கம் and a very warm welcome to the show. மம்மி எப்படி வீட்லயும் ஸ்ட்ரிக்ட்டான லெக்சரரா? இல்ல ரொம்ப லீனியன்ட். ரொம்ப லீனியன்ட் வீட்ல. ஸ்ட்ரிக்ட் காலேஜ்ல மட்டும் தான். ஆமா. அண்ட் டாடி ரொம்ப திட்டுவாங்களா? இல்ல இல்ல சும்மா சொல்லாதீங்க. ஓகே, சோ மம்மி இருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து குட் லக் சொல்லிடுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு ஹேமமாலினி. நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you ma'am. Thank you. அடுத்தபடியாக திரிபுர சுந்தரி. Yes. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பான அழகான பேர். ஆமா. திருப்பு. எங்க காலேஜ்ல எல்லாம் திருப்பு கொஞ்சம் திரும்பி பாருன்னு வாங்க. சோ திரிபுர சுந்தரி, பர்టిక్యులர்லி மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் வந்ததுக்கு பிறகு உங்க பேரு டபுள் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆமா. இல்லீங்களா? எஸ். அது கூப்பிடும்போது எவ்வளவு டார்ச்சரா இருக்கு உங்களுக்கு? ஆமா, டார்ச்சர் வந்து வீட்ல வந்து அழுவேன் அம்மா கிட்ட. ஏம்மா இந்த பேரை வச்ச நீ, நீங்க எங்க பார்த்தாலும் திருப்புன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லபடியா எங்க வீட்ல என்ன சுபாஷினின்னு தான் கூப்பிடுவாங்க. சுபாஷினி. எஸ். பட் நான் உங்களை திருப்புன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ப்ரையரா எம்என்சில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. கரண்ட்ல ஐ அம் ஹவுஸ் வைஃப். யூ ஆர் a housewife. Which is a better job? housewife-ஆ இல்ல? என்ன கேட்டா வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பாத்துக்கணும். அதுதான். அது ரொம்ப சேலஞ்சிங் இல்ல ரெண்டுமே செய்யறது? விமனா பிறந்துட்டோம், சேலஞ்சிங்கா இருக்கணும். ஃபேண்டாஸ்டிக்கான டயலாக் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துறீங்க நீங்க. யார் கூட வந்திருக்கீங்க திருப்பு? ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? வணக்கம். என்ன உங்க கணவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்காரு? நீங்களும் சொல்லிட்டீங்க. எந்த ஸ்கூலுக்கு படிக்கிறீங்க தம்பி? நான் இப்பதான் பாஸ் அவுட். இப்பதான் ஸ்கூல் விட்டுருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து வெளிய வந்து. திரிபுர சுந்தரி as a wife உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அவங்கள பத்தி what is it? அவங்களோட குக்கிங், அவங்களோட சிங்கிங். குக்கிங் அண்ட் சிங்கிங். நீங்க ஒரு பாட்டு அவங்கள ரிக்வெஸ்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்காக பாடுவாங்க. டெடிகேஷன். அவருக்கு முடியல. இது ஃபுல் சரியா இருக்காது அவரு. என்னோட ஃபேவரட் வந்து அலைப்பாயுதே கண்ணம். அலைப்பாயுதே நல்லா பாடுவாங்களா அது? பாடுவாங்க. எனக்கு பிடிக்கும். சார் தச்சுக்கோங்க சார், உங்க வைஃப் பத்தி தான் பேசுறீங்க. நான் அவ்வளவு ஊத்துது சார் உங்களுக்கு. செம்ம போங்க. என்ன லவ் அவருக்கு உங்க மேல. ஃபுல்லா ஆட்டினா சார் உங்க சட்டையில? இல்லையா? Why don't you sing the song for him? அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே. அவரை பார்த்து பாடுமா? உன்னானந்த மோகன வேணுகானம் அதில் அலைப்பாயுதே கண்ணா. சூப்பர்.
தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க எத்தனை பரிசுகள் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஆக்சுவலாக டெம்போ ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். அவ்வளோ அளவு கான்ஃபிடென்ட் இருக்கு, பார்ப்போம். டெம்போனா செட்டில் இருக்கலாம் எடுத்து போட்டு போறீங்களா? அது மட்டும். ஓகே ஓகே ஆல்ரைட் ஆல் தி வெரி பெஸ்ட் திரிபுர சுந்தரி உங்களுக்கு. தேங்க்யூ. நம்மளுடைய அடுத்த கண்டெஸ்டன்ட் சுதா ஸ்ரீராம், வணக்கம் and a very warm welcome. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுதா? ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விருகம்பாக்கம். விருகம்பாக்கம். குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க. பையன் இருக்காங்க? பொண்ணு. பையன் பொண்ணு எங்க இருக்காங்க? பையன் பொண்ணு ஜனனி ஸ்ரீ. தரணி எங்க இருக்கீங்க? ஹாய் தரணி. Hi. How are you? I'm fine. You're fine. A very very warm welcome சுதா உங்களுக்கும். All the very best. உங்க மாமியார் ரொம்ப சீரியஸ் டைப்புங்களா? இல்ல இல்ல. அப்படிங்களா? இப்பதான் முறைக்கிறீங்களா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க 4 பேரும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பண்ணிருக்கீங்க. 4 பேருமே ரொம்ப சிறப்பாக இந்த மொத்த கேமை விளையாடணும். எல்லாருமே எக்கச்சக்கமான பரிசுகள் இங்க எடுத்துட்டு போனோம். அண்ட் 4 பேருமே நல்ல டஃப் காம்படிஷன் ஒருத்தர் கொடுத்து அந்த மிக பிரம்மாண்டமான ரவுண்ட் ஜீ பூம்பா விளையாடணும். ஓகேங்களா? ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நம்மளுடைய முதல் சுற்று 1 minute கேம். இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுடைய அறிவு, ஆற்றல் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மூணுத்தையுமே பார்க்கக்கூடிய சுற்று. அதிர்ஷ்டலட்சுமியில ரவுண்ட் நம்பர் 1. அட்ராசக்கையில நீங்க வின் பண்ண போகும் பரிசுகள் சாண்ட்விச் மேக்கர், பாப்-அப் டோஸ்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ரோட்டி மேக்கர். அட்ராசக்கையில ஒரு 1 minute கேம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நீங்க பாக்குற மாதிரி இங்க 2 பிளேட்ஸ் இருக்கு. ஒரு பிளேட்ல வந்து ஃபுல்லா கலர்ட் பால்ஸ் இருக்கு. அதுல நிறைய ரெட் பால்ஸும் 3 yellow பால்ஸ் இருக்கு. நீங்க எல்லா பால்ஸும் இருக்கிற அந்த தட்டுல இருந்து வெறும் yellow பால்ஸை மட்டும் எடுத்து ஊதி ஊதி இந்த தட்டுக்கு புஷ் பண்ணிடணும். உங்ககிட்ட இருக்கிற டைம் 1 minute. புரிஞ்சுச்சுங்களா? இந்த கேமை ஃபர்ஸ்ட் விளையாட போறது ரஞ்சினி நீங்க தான். ஆர் யூ ரெடி? ரெடி மேம். வாங்க. ரஞ்சினி, இவ்வளவு வித்தியாசமான கஷ்டமான ஒரு கேம் விளையாடி இருக்கீங்களா? இல்ல மேம், இது வரைக்கும் இல்ல மேம். இல்ல இல்ல. ரெடியா? Your time starts now. ஐயா எடுத்து இதுல வச்சிருங்களா? அப்படியே போச்சு. அதான் சீட்டிங் பண்ண இதாகும். Five, 4, 3, 2 and 1. ஏமா ஊதுறன்னு சொல்லிட்டு நல்ல தட்டுல இருந்ததுக்கே தள்ளி விட்டியம்மா. வெரி வெல் டன் ரஞ்சினி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடும் போது 2 தள்ளிட்டு எனக்கு 2 வேணாம் 1 போதும் அப்படின்னு சொல்லி அடுப்பூதி 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 நீங்க என்ன பண்ணீங்கன்னா போங்க. ஆல்ரைட், டைம் ஃபார் us to move on. ஹேமமாலினி ரெடியா இருக்கீங்களா? Yes, ma'am. நீங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் லெக்சரர். இந்த மாதிரி கேம்ஸ்ல விளையாடுங்களா? No, strict இல்ல, very lenient. லீனியன்ட் லெக்சரரா? இது வரைக்கும் அக்கவுண்ட்ஸ் டீச்சர் லீனியன்ட்டா இருந்தது நான் பார்த்தே கிடையாது. My students are so ரொம்ப நாட்டில பண்ணவே மாட்டாங்க. சொன்னதே கேட்பாங்க எது வேணாலும். So no problem. அப்படின்றீங்க. நான் ஸ்ட்ரிக்ட்டா இருக்க சான்சஸே இருக்காது. இல்ல வாங்க ஹேமமாலினி ப்ளீஸ் கம். சிம்பிளான கேம். உங்க பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா இங்க? 2 பேரும் எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? மம்மி இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுவாங்களா? அம்மா ஹவுஸ்ல கூட எல்லா ஒர்க்கையும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவாங்க. ஐ ஹோப் ஷி வில் கம்ப்ளீட் திஸ். You hope she will complete this. All the very best to மம்மி. ரெடியா இருக்கீங்களா? Yeah, ma'am. Your time starts now. என்னம்மா காத்து வருதா? வாங்க. ஆ ஸ்லோலி 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 கொஞ்சம் ஸ்லோவா. ரெட் பால் நல்லா தள்ளுறீங்க எல்லாரும். ஓகே ஒன் மோ. இப்போ 2 பேருமே ஈக்குவலா இருக்கீங்க. நீங்களும் ரஞ்சனியும் இன்னும் 1 தள்ளி விட்டீங்கன்னா சூப்பர். குயிக்லி. ஓ சூப்பர். இன்னொன்னு இருக்கு, டைம் இருக்கு, எடுங்க. 5, 4 ஐயோ தட்டிக்கிட்டலாம் விழுது. 3, 2 and 1. ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய வாயில இருந்து காத்தே வரல. அதுக்கப்புறம் அந்த பால் இங்க எப்படி வந்துச்சுன்னு நீங்க தெரியணும். இதுல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க ஹேமமாலினி. ஃபேன்டாஸ்டிக். சூப்பர். சோ திரிபுர சுந்தரி, உங்களுக்கும் சரி சுதா ஸ்ரீராமுக்கும் சரி மிகப்பெரிய சேலஞ்ச் டு பி அட் நம்பர் 1 பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 60 வினாடிகளுக்கு குறைவான டைம்ல தான் நீங்க இந்த 3 பாலுமே தள்ளி விடணும். ஓகே. ஆல் தி வெரி பெஸ்ட் திரிபுர சுந்தரி. வாங்க. உங்க வீட்டுக்காரர் கேட்க போறோம். ஷூர். இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எப்படி? இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க. இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். உங்களுடைய ஹாபிஸ் என்னலாம்? சிங்கிங் அண்ட் குக்கிங்.
சிங்கிங் அண்ட் குக்கிங். ஸோ உங்களை இங்கே குக் பண்ண வைக்க முடியாது, பட் இது மூணுத்தையும் நீங்கள் அங்கே புஷ் பண்ணனா நீங்கள் எங்களுக்காக பாட்டு பாடி ஆகணும். ஷூர். ஓகே, ரெடி? Yes. 1 2 3 and your time starts now. Almost there. Come on. Hi, super. Okay, fantastic. ரொம்ப பொறுமை காட்டுறீங்க. கொஞ்சம் பொறுமை காட்டாம கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே. Super. இன்னொன்னு இருக்கு. Come on, come on, come on, quickly. 10 9 8 7 6. Come on. 5 4 3 2 1. Tripura Sundari, very very well done. அதாவது நீங்க மட்டும் தான் 5 தடவை yellow ball தட்டிருக்கீங்க இந்த கரெக்டான தட்டுக்கு, பட் 2 தான் ஃபைனல் வரைக்கும் இருந்தது. பட் வெரி வெரி வெல் ட்ரைட், சூப்பர்லி பிளேட், ஃபேண்டாஸ்டிக். தேங்க் யூ. சுதா, இந்த எபிசோட்ல வரவங்க 4 பேருமே அம்மா அம்மா அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. நீங்க வேற ரொம்ப குட்டியா இருக்கீங்க. மேனேஜ் பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? வாங்க. அதாவது எப்பவுமே மருமகளுக்கு ஒரு பயம் இருக்கும், மாமியார் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு. அந்த பயம் உங்களுக்கு எதாவது இருக்குங்களா? பண்ணணும்னு இருக்கு. பட் மாமியார் பயம்லாம் இல்ல. ஐயோ, நான் பயப்படுற மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டாங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எவ்வளவு சிறப்பா விளையாடுவாங்க உங்க மருமக? சூப்பரா விளையாடுவாங்க. அப்படிங்களா? சரி, மாமியார் மருமக சண்டையில யார் அதிகமா வின் பண்றது? நாங்க சண்டை போடுறது இல்லைன்னா சும்மா சொல்லக்கூடாது. எப்படி 2 பேரும் சமாதானம் விட்டு கொடுத்துருவோம். விட்டு கொடுத்துருவீங்க. பால விட்டுற போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? ஓகே. Your time starts now. சூப்பர் சூப்பர். அதாவது தட்டு காலி பண்ண நினைச்சு இருக்கீங்க நீங்க. இந்த தட்டு காலி பண்ணக்கூடாது. எல்லோ பால்லாம் இங்க வரணும். ரெடியா? 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. போயிட்டானே. இங்க வாங்க. 5 4 3 2. தேங்க்யூ ஸோ மச் சுதா ஸ்ரீராம். 2 தட்டு எங்களுக்காக காலி பண்ணி கொடுத்துட்டீங்க. எங்க செட்டு ஆளுங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நீங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணீங்க சின்சியரா, பட் ரொம்ப ஃபாஸ்டா ஊதிட்டீங்க. பட் ஐ ஸ்டில் கிவ் யூ பாயிண்ட்ஸ். உங்களுடைய எஃபர்ட்டுக்காகவே உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் தருவேன். மிக சிறப்பு. தேங்க்யூ. இந்த ரவுண்டோட ஸ்கோர்ஸ் இப்ப பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல எக்ஸாக்ட்லி 60 செகண்ட்ஸ்ல 3 பாலுமே கம்ஃபர்டபுளா ரெண்டாவது பிளேட்டுக்கு புஷ் பண்ணுது. ஹேமமாலினி, நீங்க தான் இருக்கிறது நம்பர் 1 பொசிஷன்ல. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கும் 4 பரிசுகள் உங்களுக்கு என்ன வேணும்? இண்டக்ஷன் ஸ்டவ். இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்க, எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி ரெண்டாவது பொசிஷன்ல இருக்கிறது ட்ரிபிள் சுந்தரி, நீங்க with 15 பாயிண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? பிரெட் டோஸ்டர். பிரெட் டோஸ்டரா, சாண்ட்விச் மேக்கரா? ஒயிட் பாப்-அப் டோஸ்டர். வாங்க, ப்ளீஸ் பிக் அப் யுவர் பாப்-அப் டோஸ்டர். கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம். தேர்ட் பொசிஷன் with 10 பாயிண்ட்ஸ் இருக்கிறது ரஞ்சினி, உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ரோட்டி மேக்கர் மேம். ரோட்டி மேக்கரா, சாண்ட்விச் மேக்கரா? யோசிச்சுக்கோங்க. சாண்ட்விச்லாம் பண்ணவே மாட்டோம். வாங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல with 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறது சுதா ஸ்ரீராம், நீங்க தான். உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கர் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க, உங்களுடைய பரிசு எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம். நீங்க ரொம்ப சிறப்பா 4 பேருமே விளையாடி இருக்கீங்க. சோ இந்த ரவுண்டோட எண்ட்ல நம்ம பார்க்க போற ஸ்கோர்ஸ். நம்பர் 1 பொசிஷன் and 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது ஹேமமாலினி. பொசிஷன் நம்பர் 2ல இருக்கிறது த்ரிபுர சுந்தரி with 15 பாயிண்ட்ஸ். பொசிஷன் 3ல இருக்கிறது ரஞ்சினி with 10 பாயிண்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல with 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறது சுதா ஸ்ரீராம். வாழ்த்துக்கள். இந்த ரவுண்ட் ரொம்ப அழகா விளையாடி இருக்கீங்க. அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சுற்றாக இருக்க போகுது. உங்களுடைய இசை திறமையை தட்டி எழுப்ப போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 பேருமே அழகான ஒரு பரிசு வாங்கிட்டீங்க. தனக்குன்னு ஒரு தனி இடம் கிரியேட் பண்ணிட்டீங்க இந்த ஷோல. அடுத்தது இப்படிதான் போகுது காம்படிஷன்ற மாதிரி ஒரு ஃபீலர் கொண்டு வந்துட்டீங்க. இரண்டாவது சுற்று உங்களுடைய இசை பயணம் எவ்வளவு அழகா இருக்க போகுதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு சுற்று. அதிர்ஷ்ட லட்சுமியில ரவுண்ட் 2. ஸ்டார்ட் மியூசிக்ல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் டேபிள் ஃபேன், கிரைண்டர், வாட்டர் பியூரிஃபையர், அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸ்டார்ட் மியூசிக்ல உங்களுக்காக எங்களுடைய மைம் எக்ஸ்பர்ட் அப்துல்லா ஒரு பாடலோடைய வரிகளை உங்களுக்காக நடிச்சு காட்ட போறாரு. அண்ட் உங்களை பாடல்களை ஹெல்ப் பண்றதுக்காக, நீங்க பாடும்போது அதை இன்னும் காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நம்ம கூட ஒரு ஃப்ரீலான்ஸ்
டிவோஷனல் சிங்கர், பர்டிகுலர்லி டிவோஷனல் சிங்கர் விக்னேஷ் ரவி இருக்காரு. வெரி வெரி வார்ம் வெல்கம் டு தி ஷோ விக்னேஷ். விக்னேஷ், நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அதிர்ஷ்டலட்சுமிகளுக்கு நீங்க வந்து உங்களுடைய மிக இம்பார்ட்டன்டான மியூசிக்கல் சப்போர்ட் கொடுக்க போறீங்க. யா, பட் உங்களுக்கு உங்க கூட பேசுறதுக்கு முன்னாடியும் நீங்க பாடல்கள் பாடுறதுக்கு முன்னாடியும் விக்னேஷ் நமக்காக ஒரு அறிமுக பாடல் பாட போறாரு. Can we hear it please? ஐயோ நெஞ்சு ஆகாயம் இப்போ என் வீட்டில் மின்னல் மேல நில உன்னை பார்த்த அந்த நிமிஷம் அடங்கி போச்ச நகரவை இல்லை, தின்ன சோறும் செரிக்கவை இல்லை, குழம்புற நானே. Thank you so much விக்னேஷ். Thank you very very much. இந்த ரவுண்ட் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்துல்லா நடிச்சு காட்ட போறாரு. 30 வினாடிகளுக்குள்ள நீங்க பாட்டு கண்டுபிடிக்க போறீங்க. லாஸ்ட் ரவுண்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருந்தவங்க தான் இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் விளையாட போறீங்க. சோ ஹேமமாலினி, உங்களுக்கு தான் முதல் க்ளூ கொடுக்க போறோம். Are we ready? Yeah. Right. So அப்துல்லா, ஹேமமாலினிக்காக ஸ்டார்ட் மியூசிக். இது நடிகர் யாரு? சிங்கம் சூர்யா. சிங்கம் Yeah, சூர்யா. சூர்யா. பக்கா. யா, அந்த படத்துல இருந்தா பாட்டும். 4 letters. 4 words. 4 words. யா. நானும் நீ. இல்ல, ஃபர்ஸ்ட் வேர்ட் அண்ட் சிங்கம் படத்துல நான் ஸ்டார்ட் ஆகுற பாட்டு எது? நான் சந்தி. செகண்ட். டீச்சர் அம்மா பாட்டு கேக்குறது இல்ல. செகண்ட் வார்த்தை. சூப்பர் ஸ்டார் வந்து அடிச்சு காட்டுறான். அந்த படம் தானடா? அவர் நடிச்ச ஒரு நானே படம் தான். சந்திரன். நானே கரெக்ட். நானே சம்திங். நானே சந்திரன் 3 தெரியல மேம். நானே சந்திரன். அதுக்கு மேல வரலையே எனக்கு. ஆனா டியூன் தெரியுதா உங்களுக்கு? ஹம் பண்ண முடியுமா? வார்த்தைகள் வேண்டாம். அப்படின்னு ஒரு மேம். என்ன லைன்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல. அப்படின்னு நாங்க உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்கணும் தான் ஆசை. பொண்ணுங்க கண்டுபிடிச்சா நான் மார்க்ஸ் கொடுத்துறேன். நானே இந்திரன் நானே சந்திரன் போன்ற ஊருக்குள்ள சூப்பர். என்ன போல். ஓகே, சோ உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் தரேன், உங்களுக்கு நான் பிரைஸும் தரேன். சோ ஃபார் அஸ் விக்னேஷ் அந்த பாடல் ப்ளீஸ். நானே இந்திரன் நானே சந்திரன் பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல் சுத்தி வருவேன். பாதி நல்லவன் மீதி வல்லவன் மோத வந்தவன எட்டி மிதிப்பேன், புட்டி உடப்பேன். காக்கி சட்ட நாட்டாம நானே கைது பண்ண தேவையில்லை, அண்ணன் தம்பி சண்டைக்கு வீணா கேசு போட தேவையில்லை. வீராதி வீரனெல்லாம் எப்போதுமே வீராப்பா சிரிப்பதில்லை, சொல்லி தரவா அள்ளி விடவா. தேங்க்யூ. அடுத்தது திரிபுர சுந்தரி, ரெடியா இருக்கீங்களா? ரெடி. பாட்டெல்லாம் எப்படி ஸ்ட்ராங்கா? ஓரளவுக்கு. ஓரளவுக்கு தான். என்ன மாதிரி பாடல்கள் அதிகமாக கேட்பீங்க? மெலோடி. மெலடிஸ் தான். ஓகே, சோ திரிபுர சுந்தரி, ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. அண்ட் அப்துல்லா, திரிபுர சுந்தரிக்காக ஸ்டார்ட் மியூசிக். ரஜினி. என்னங்க? ஜெய். வெரி குட், சூப்பர். அப்புறம் அவர் நடித்த ஒரு திரைப்படம். தலையெல்லாம் ஆட்டுறாரு, அதுலயே போயிருக்கணுமே. அவருக்கு தாடியில இருக்கிற படம். கண்கள் இருந்த விஜய் இல்லையா? சம்மடா நீ. சசிகுமார் நடித்த திரைப்படம். நாடோடிகள்ல வர பாட்டு, சசிகுமார் நடித்தது. அட்ரா நாக்கு மூக்கா. ஐயோ, என்ன நெஞ்சு வலி வருது. 5 4 3 2 1. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா. தெரியாது மேடம். இது கிளாசிக்கல் சாங்க மாத்திட்டாங்கல்ல. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அப்படின்ட்டாங்க அவங்க. வெரி வெல் டன் திரிபுர சுந்தரி. கரெக்டா டைம் முடிஞ்ச உடனே பாடி இருக்கீங்க. பட் கரெக்டான பாடல் என்னன்றது விக்னேஷ் பாடுவாரு. Can we have the track please? ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா, பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா,
பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா குத்த வச்ச பொண்ணுகெல்லாம் அத்த பொண்ணுதான் மிச்ச பொண்ணு எல்லாம் இந்த மாம பொண்ணுதான் கை கட்டி கூப்பிடுது ரெண்டு கண்ணுதான் ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்ல இல்ல எங்களத்தான் எப்போதும் எங்க பாடு திண்டாட்டம் தான் எப்போதும் எங்க பாடு மங்களம் தான். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ். திரிபுர சுந்தரி ஜஸ்ட் மிஸ் இல்ல, முடியும் போது நான் உங்களுக்கு என்னோட முடிவை சொல்றேன். ஓகே ஓகேங்களா? பட் வெரி வெல் ட்ரைட். டைம் ஃபார் us to move on. மூணாவது பொசிஷன்ல லாஸ்ட் டைம் இருந்தது ரஞ்சினி, நீங்க தான். சோ இப்போ நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க. பாடல்கள்லாம் ஈஸி தானே உங்களுக்கு? ஈஸி தான் மேம். ரெகுலரா நிறைய பாட்டு கேட்பீங்களா? நிறைய கேட்பேன். லோக்கல் தமிழ் அதிர்ஷ்டலட்சுமி ஹோஸ்ட் பண்ணுங்களேன். பண்றேன். ஊட்டாண்ட பொம்பளை பசங்க பார்த்து இருந்தேன், கூட்டமா உட்காந்து ஒரே கச்ச கச்ச கச்சன்னு பேசி நின்றுங்க. என்னம்மா பேசுனீங்க கிட்ட போய் பார்த்தா அன்னைக்கு டாக்கு என்னன்னா அதிர்ஷ்டலட்சுமி ஷோ சரிதா, அதை பத்தி பேசினாங்க. நான் அதை பத்தி பேசுனீங்கன்னா நான் போறேன் அச்சிக்கிறாளுங்க, குடிமையை புடிச்சு அச்சிக்கிறாளுங்க. அப்படியே உக்காருங்க கம்முன்னு. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்னான்னு பார்த்துன்னு வந்துட்டு டீட்டெயில்ஸ் உங்களாண்டா கொட்டுறேன். அப்பாலிக்கா நீங்க வாங்க. இப்ப பாத்துட்டல எப்படி இதுன்னு பாத்துட்டல மெர்சலைட்ல சொல்லுவல்ல, இப்போ கைத்துட்டுங்கப்பா. பாவண்டி செல்லோனே, ஏன்னா வீட்டுல டீசெண்டா திட்டு வாங்க மாட்டேங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓப்பனிங்கே நல்லா இப்படி இருக்குதே, வீட்டுல இந்த குழந்தை நிலைமை என்னவா இருக்கும்? என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரரு? கேட்டரிங் பிசினஸ் பண்றாரு மேம். கேட்டரிங்ல இருக்காரு. எப்படி மோந்து பார்த்தே வெயிட் போட்டுருவீங்களா? உங்க கேட்டரிங்ல மிக சிறப்பானது என்னன்னு? கர்ட் ரைஸ். ஓ மை காட். ரஞ்சினி, இப்போ உங்களுக்கு தான் ஸ்டார்ட் மியூசிக் விளையாட போறோம். எவ்வளோ குட் நீங்க சாங்ஸ்ல எல்லாம்? நிறைய கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். பட் கேட்கறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? பார்க்கலாம் மேம். ட்ரை பண்ணலாமா? ஆல் தி வெரி பெஸ்ட் ரஞ்சினி. அப்துல்லா, ரஞ்சினிக்காக ஸ்டார்ட் மியூசிக். யார் அவரு? ஆக்டர் கமல். வேற வேற புது ஹீரோங்க அவரு. தொலைக்காட்சியில இருந்து சினிமாக்கு வந்தவர். சிவகார்த்திகேயனா? யா. எதிர்நீச்சலா? எதிர்நீச்சல் கரெக்ட். மின்வெட்டு நாள். எதிர்நீச்சல். ஓகே. மூணாவது வார்த்தை. மூணாவது வார்த்தையா? பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துது. அண்ணா ரெண்டு பால். பாடுமா? நீக்கு வாய்ஸ் அவ்வளவா நல்லா இருக்காது. பரவாயில்ல, நாங்க சேமமா இல்லைனாலும் கேட்போம். பாடுவோம். சத்து பாடுறே. பூமி என்ன சுத்துது, பூம நெஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுத்துற, கைய கட்டி நிக்கிற, டேமேஜான பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோன. டேமேஜ் ஆன பீஸ்ன்றது மட்டும் வீட்டுக்காரரை பார்த்து பாடுறீங்க ஏன்? இல்லையே பாத்தீங்களா? பாத்தேன். இல்லையே, நான் இங்கேயே பண்ணிட்டு நான் இல்ல அப்படின்னு. மேடம் கோட்டார் அவர்களே, இவர்கள் உங்களை பார்த்தார்கள், சரியா தவறா? ஒரு அடிதடி இருக்கு இன்னைக்கு. ஒரு அடிதடி இருக்கு இன்னைக்கு வீட்ல. கன்ஃபார்ம். ஆல்ரைட் ரஞ்சினி, ரொம்ப சிறப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க. எத்தனை வினாடிகள்ல கண்டுபிடிச்சீங்க? தெரியல மேம். 20 வினாடிகள்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ரஞ்சினி. Thank you. விக்னேஷ், why don't you sing the song for us? பூமி என்ன சுத்துதே, ஊம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே, அபேதான பீஸ் நானு, ஜோக்கர் இப்போ ஹீரோவான, காஞ்ச மண்ணு ஹீரோவான, செஞ்ச தூண்ணு என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நேரானது, ஜீரோ இப்போ நூறானது, நூறானது, என்னோட பேரு சீரானது, என்னோட பாத நூறானது, ஜீரோ இப்போ நூறானது, நூறானது. Thank you. Very well done ரஞ்சினி. நல்ல எஃபர்ட். Thank you மேம். லாஸ்டா சுதா, நீங்க தான் விளையாட போறீங்க. Are you ready? ரெடி மேம். கான்ஃபிடென்ட்டா சாங்ஸ்ல எல்லாம்? ரெடியா இருக்கேன். ஆல் தி வெரி பெஸ்ட். சுதாக்காக அப்துல்லா, ஸ்டார்ட் மியூசிக். ஒன்று ஒரு வார்த்தை பேச அதே மீனிங் தான், கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. யார் இவர் நடிகர்? தனுஷ். தனுஷ்.
ஒரு வார்த்தைன்றது சரி, ஆனா அதை வேற வார்த்தையாக மாறி பாடுங்க. இதுக்கு மேல அப்துல்லா ஸ்டெப் போட்டா நாங்க ஒத்துக்கவே முடியாதுங்க. ஒரு வார்த்தை கேக் பேச 4 ஒண்ணு, அதாவது கொஞ்சம் லோக்கலா வாங்களேன். ஒரு வார்த்தையா லோக்கலா மாத்துங்க தமிழ்லயே. ஸ்டெப் போடுறே. ஐயோப்பா, இன்னும் சுத்தமா பேசுங்களேன். அடடா ஒத்த கண்ணாலுக்கு பதிலா கண்ணை மாத்துங்க. வார்த்தைக்கு எங்க கண்ணு அர்த்தம்? ஒருத்த இல்ல லோக்கலா சொல்லால ஆ, பாடு தெரியல. ஒத்த சொல்லால அவ்வளவுதான் தெரியும். ஒத்த சொல்லல மட்டும் தெரியும். கரெக்டா 29வது வினாடியில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சுதா. ஒத்த சொல்லாலன்ற வார்த்தை எங்களுக்காக பாடிடுங்க. ஏய் ஒத்த சொல்லால என் புசுர எடுத்து வச்சு கிட்டா 2 கண்ணால என்ன தின்னாடா. அட பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு தின்ன குடிச்சு என்ன கொண்டாடா. பொட்ட காட்டுல ஆலங்கட்டி மழை பெஞ்சு ஆறுன்னு ஓடுறத பாரு. பட்டாம்பூச்சிடா சட்டையில ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல நான் வெடிச்சேன். பொட்ட கண்ணால என் புசுர எடுத்து வச்சு கிட்டா 2 போட்டால ஏதோ ஆனேண்டா. Thank you so much விக்னேஷ். Thank you so much அப்துல்லா. இன்னொரு சிறப்பான எபிசோட் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் and be good. Bye bye. Bye. Thank you so much. இந்த ரவுண்டோட முடிவுல நம்பர் 1 பொசிஷன் and 20 பாயிண்ட்ஸ் இருக்குது ரஞ்சன். நீங்க தான். வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? தோட்ட பியூரிஃபையர். ப்ளீஸ் டேக் இட். வா கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி நடத்தலாம். நம்பர் 2 பொசிஷன் and 15 பாயிண்ட்ஸ் இருக்குது சுதா. நீங்க தான். வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது 15 மதிப்பெண்கள். அண்ட் உங்களுக்கு இங்க இருக்கும் பரிசுகள் என்ன வேணும்? என் பொண்ணுகிட்ட கேட்கிறேன். உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. பேபி, மம்மிக்கு என்ன வேணும்? கிரைண்டரா? கிரைண்டருங்களா? வாங்க சுதா, கிரைண்டர் எடுத்துக்கோங்க. வா கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம். மூணாவது பொசிஷன்ல with 10 பாயிண்ட்ஸ் இருக்குது ஹேமமாலினி. நீங்க தான். டியூனை கண்டுபிடிச்சிட்டீங்க. வார்த்தைகளை சரியா உட்கார வைக்க முடியல. ஆனா உங்க பொண்ணு அழகா பாடி உங்களுக்காக அந்த பரிசு வாங்கிட்டாங்க. சோ வாழ்த்துக்கள். உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். இங்க இருக்கிற டேபிள் ஃபேன் அண்ட் அலா சேஞ்ச் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். உங்களுக்கு என்ன வேணும்? அலா சேஞ்ச் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். வாங்க எடுத்துக்கோங்க. வா கலக்கலாம் அட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம் போட்டா போட்டி சுந்தரி, பேட் லக் திஸ் டைம். பாட்டு டியூன் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகல. பட் வெரி குட் எஃபர்ட். உங்களுடைய ஹாபிஸ் வந்து சிங்கிங் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே கிளாசிக்கல் மியூசிக்ல தான் உங்களுக்கு ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவ்வளோ ஃபில்மி சாங்ஸ் இல்லை. பட் அதுக்காக உங்களுக்கு நான் ஒரு பெனால்ட்டி கொடுக்க போறேன். பெனால்டி? ஆமா, பரிசு கிடையாது, பட் பெனால்ட்டி உண்டு. சொல்லுங்க. இப்போ யமுனை ஆற்றிலே அப்படின்ற பாடலையே நீங்க இப்போ குத்துப்பாட்டா பாட போறீங்க. ஓகேங்களா? அதுதான் உங்க பெனால்ட்டியே. ஃபாஸ்ட் பீட்டா குத்துப்பாட்டா, அதே லோக்கலா யமுனை ஆற்று இல்ல ராப்பா கூட பாடலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ரெடி? 1 2 3 and go. யமுனை யமுனை ஆற்றிலே. நல்லா உங்களை திருத்த முடியாதுன்னு. இது அது மாதிரி தான். கிளாசிக்கல்லே ஊறி போனவங்களே எங்க இந்த குத்துப்பாட்டு பாடு ராப்பா பாடுங்க. யமுனை ஆற்றிலே யோ 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 மாதிரி லபோதிபோ நடிச்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? இந்த ரவுண்டோடைய முடிவுல நம்மளுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன் and 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது ரஞ்சனி. நம்பர் 2 பொசிஷன் and 15 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது சுதா ஸ்ரீராம். நம்பர் 3 and 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது ஹேமமாலினி. நம்பர் 4th பொசிஷன் with no points இருக்கிறது திரிபுர சுந்தரி. அந்த ரவுண்டோட முடிவுக்கு அப்புறம் நம்ம 3வது சுற்றுக்கு போக போறோம். இந்த சுற்று ஒரு கேம் சேஞ்சர் பஸர் ரவுண்டாக இருக்க போகுது. 2 ரவுண்ட்ஸ் ரொம்ப அழகா விளையாடி பரிசுகள் எடுத்துட்டீங்க. திரிபுர சுந்தரி, உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே வேற லெவல்ல விளையாடலாம். இது வரைக்கும் நீங்க வாங்கின ஸ்கோர்ஸ் எல்லாத்தையும் கவலைப்படாம விட்டுடுங்க. இந்த ரவுண்ட்ல சூப்பரான ஒரு கேம் சேஞ்சர் பஸர் ரவுண்ட்ல நீங்க உங்களுடைய கம்ப்ளீட் ஸ்டைல் ஆஃப் பிளேயிங் விளையாட முடியும். நம்மளுடைய 3வது சுற்று வந்தா மலை. வந்தா மலையில உங்களுக்காக இந்த ஸ்கிரீன்ல 4 புதிர்கள் வரப்போகுது. ஒரு புதிருக்குமே உங்களுக்கு சில டைம் தரப்படும், ஒரு க்ளூ தரப்படும். அது யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு பிடித்த பரிசை நாங்க பிளாக் பண்ணி கொடுத்துருவோம். தப்பா சொன்னீங்கன்னா -5. ப்ளீஸ் ரிமெம்பர், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க பஸர் அழுத்தணும். அதுக்கு முன்னாடி அழுத்திட்டீங்கன்னா -5 ஆன் தி ஸ்பாட் கொடுத்துருவோம். அதனால யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. அண்ட் வந்தாமலை உங்களுக்கு கண்டிப்பாக மலையாக தான் வேணும் தான் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். வந்தாமலை சுற்றுல நீங்க வின் பண்ணக்கூடிய பரிசுகள் மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர், ஏர் கூலர், அழகான ஜுவல்லரி செட் அண்ட் 2 ஜார் மிக்சர். உங்க 4 பேருக்குமே ரொம்ப கடினமான அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிளாக இருக்க க்ளூஸ் தான் வரப்போகுது. ஓகே, are we ready to start? Yeah. All right. So உங்க 4 பேருக்குமே முதல்ல வந்தாமலையின் முதல் புதிர் இதோ.
பக்தி சம்பந்தப்பட்ட ஒரு லைன் இது. ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைன் இது. 2 தெய்வங்களை சேர்த்து போட்ட மாதிரி இருக்கும். ஒரு அழகான வரி, பக்திக்கு சம்பந்தப்பட்டது. இன்ஃபேக்ட் திருவிளையாடல் படத்துல வரக்கூடிய ஒரு டயலாக். your time starts now. ஹேமமாலினி நீங்க தான் ஃபர்ஸ்ட். சக்தி இல்லையே சிவம் இல்லை. பாத்துக்கலாமா? ரஞ்சனி நீங்களும் அதான் அழுத்துனீங்க, நீங்களும் பஸ்ஸர் அழுத்துனீங்க. என்னது அதானா? சக்தி இல்லையே சிவம் இல்லை. பாத்துக்கலாமா? ஓகே, so let's see it. சக்தி இல்லையே சிவம் இல்லை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் ஹேமமாலினி. ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு நாங்க 20 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். எந்த கிஃப்ட் வேணும் உங்களுக்கு? ஏர் கூலர். ஏர் கூலர். உங்களுக்காக அந்த ஏர் கூலரை நாங்க பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 3 பேர் இருக்கீங்க. நீங்க 3 பேரும் வின் பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த புதிர் உங்களுக்காக வரப்போகுது. யூ கேன் கண்டினியூ டு ப்ளே. ஓகேங்களா? உங்களுக்கான 2வது புதிர் இதோ. ஓகே, இது பாரதியார் எழுதிய ஒரு அழகான பாடல். அதோடைய வரிகள் சொல்லுங்க ரஞ்சனி. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழைத்திடுவோம். சூப்பர். பாத்துடலாமா? என்ன அர்த்தம் இதுக்குன்னு தெரியுமா? தெரியல மேம். அதான் ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிடலாம். நல்லா சொன்னாங்க. சோறுல எல்லாம் அடிச்சு காலி பண்ணுவோம்ல, சோடா பாட்டுலாம் பிறகும். போடுங்க சார் பதில. தனியொரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்றதுதான் மிக சரியாக சொல்லியிருக்கீங்க ரஞ்சனி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 மதிப்பெண்கள். அண்ட் ஏர் கூலர் தவிர உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? மிக்ஸி மேம். மிக்ஸி. வாழ்த்துக்கள். உங்களுக்காக அந்த 2 ஜார் மிக்ஸியை பிளாக் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கான வந்தாமலையில் 3வது புதிர் இதோ. ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம். அது என்ன? your time starts now. ஆடும் வரை ஆட்டம், ஆடிய பின் ஓட்டம். சுதா. கண்ணு. கண்ணா? ஆடிய பின் ஓட்டம்னா எங்கேயாவது கைண்டி ஓடிடுமா கண்ணு? ஹேமமாலினி. கால். கால். ஆட்டம் ஓட்டம் எப்படி? ஆட்டம் ஓகே, ஓட்டம்னா ஓடி ஓடி போயிடுமா? ஆடு வரைக்கும் யாரு? திரிபுர சுந்தரி சொல்லுங்க. கை விரல்கள். கை விரல்கள். இது எப்ப நிக்கும்? ஓட்டம் தான். ஆடிய பின் ஓட்டம். ஓட்டம்னா டான்ஸ். ஹேமமாலினி தான் செகண்ட் டைம் திருப்பி பிரஸ் பண்ணிருக்கீங்க. என்னது? ஹாட். ஹார்ட். இதயம். கரெக்டா? மேபி. நீங்க சொல்லிருக்கிறது இதயம், கண், கால், கை, விரல்கள், மூக்கு, வாய், நாக்கு. என்னன்னு பாத்துடலாம் வாங்க. நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எது சரியானது? இதயம் என்பது சரியானது. ஹேமமாலினி வாழ்த்துக்கள். ஆன் தி ஸ்பாட் உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இதற்கு முன்னாடி நீங்க ஒரு -5 ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க தப்பான விடையை சொல்லி. ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது 15 மதிப்பெண்கள். அண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? ஐ கோ வித் மில்டன். மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக பிளாக் பண்ணி வைக்கிறோம். வாழ்த்துக்கள். ஸோ நீங்க வந்து ஏர் கூலர் அண்ட் மில்டனோடைய 5000 ரூபாய் கிஃப்ட் ஹேம்பர் வின் பண்ணிருக்கீங்க. அண்ட் ரஞ்சனி நீங்க 2 ஜார் மிக்சர் வின் பண்ணிருக்கீங்க. திரிபுர சுந்தரி அண்ட் சுதா ஸ்ரீராம் 2 பேருமே தவறான விடைகள் சொன்னதுனால உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு -5 பாயிண்ட்ஸ் ஈச் தரும். ஸோ திரிபுர சுந்தரி அண்ட் சுதா ஆல் தி வெரி பெஸ்ட். வந்த மலையில நமக்கான கடைசி புதிர் இதோ. இது ஒரு கிராஸ்வேர்ட் பசில். இதுல 2 கேள்விகள் இருக்கு. 2 கேள்விக்குமே பதில் தெரிஞ்சால் மட்டுமே தயவு செய்து பஸர் அழுத்துங்க. ஓகே. ஏ அப்படின்ற க்ளூக்கான கேள்வி. கொசுவால் பரவும் நோய் எது? 2வது சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? your time starts now. முதல் கேள்வி கொசுவால் பரவும் நோய் எது அப்படின்றது தான் ஏ. அது யா என்ற எழுத்து இருக்கு. ஸோ அதுதான் பிக்கும் வரப்போகுது. செகண்ட் கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் அது இல்லைங்களா? இன்ஃபேக்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமே ஒரு மூவ்மெண்ட்டே இந்த சுயமரியாதை இயக்கம் தான். ரஞ்சனி கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம் மேம். ஏ மலேரியா. மலேரியா. பி பெரியார். 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 பாத்துடலாமா? பார்க்கலாம். மலேரியா அண்ட் பெரியார் சரியான பதில் ரஞ்சனி. வாழ்த்துக்கள். உங்களுக்கு கிடைக்கிறது ஆன் தி ஸ்பாட் 20 பாயிண்ட்ஸ். அண்ட் இங்க இருக்கிற கிஃப்ட்ல ஜுவல்லரி செட். ஆப்வியஸ்லி ஜுவல் செட். சோ உங்களுக்காக அந்த ஜுவல் செட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. சரியாவே சொல்லிருக்கீங்க. கொசுவால் பரவும் நோய் எதுனா மலேரியா. பட் ஞாபகம் வச்சுக்கோங்க
மலேரியா நம்ம போக்கணும்னா குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம் ஆன் பண்ணா போதும், இன்ஸ்டால்மெண்ட்ல கிடையாதுங்க, ஒரே செஷன்ல எல்லா கோர்ஸும் நம்ம தள்ளி போட்டலாம். ஸோ தேங்க்யூ டு குட் நைட் அட்வான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். அண்ட் இரண்டாவதாக சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் நம்ம பெரியார் அவர்கள் தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது பெரியார் அவர்கள் தான். ஸோ 2 பதிலையுமே ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் ரஞ்சனி. அண்ட் இந்த ரவுண்ட்ல நீங்க 40 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு 2 ஜார் மிக்சர் அண்ட் நகை செட் காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கி எடுத்துக்கோங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி. ஈக்குவல் பொசிஷன் அண்ட் ஈக்குவல் ஃபைட் கொடுத்துட்டு இருக்கிறது ஹேமா மாலினி தான். பட் நீங்க இந்த ரவுண்ட்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கீங்க. முதல் கேள்விக்கான 20 மதிப்பெண்களும், இரண்டாவதாக ஒரு தப்பான பதில் சொல்லி திருப்பி கரெக்டான பதில் சொல்லி 15 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. ஸோ 35 பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் 2 பொசிஷன்ல இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது ஹேமா மாலினி நீங்க தான். அண்ட் உங்களுக்கான ஏர் கூலர் அண்ட் மில்டன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புல கிஃப்ட் ஹேம்பர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு, வாங்க. கலக்கலாம் மட ஆட்டம் போட்டு ஜெயிக்கலாம், போட்டா போட்டி மலையோட முடிவுல உங்களுடைய ஸ்கோர்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது ரஞ்சனி with 40 பாயிண்ட்ஸ். நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கிறது ஹேமா மாலினி with 35 பாயிண்ட்ஸ். அண்ட் நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கிறது திரிபுர சுந்தரி அண்ட் சுதா ஸ்ரீராம் with -5 பாயிண்ட்ஸ் each. வெல், இந்த ரவுண்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் என்ன அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் தான் ஜீபும்பா அப்படின்ற ரவுண்டுக்கு போக போறீங்க. 3 சுற்றுகள் நீங்க அழகாக விளையாடி இப்போ நம்மளுடைய ஃபைனல் ரவுண்ட் மெகா பம்பர் ரவுண்ட் ஜீபும்பா விளையாடுறதுக்கான நேரம் வந்தாச்சு. அந்த அதிர்ஷ்ட கதவுக்கு பின்னாடி உங்களுக்காக ஒரு மெகா பம்பர் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. பட் இதை விளையாடுறது நம்மளுடைய 3 சுற்றுகளுடைய ஸ்கோர்ஸ் பார்த்ததுக்கு பிறகு யாரு டாப்பரும் அவங்க தான் இந்த ரவுண்டு விளையாட முடியும். ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸை பார்த்துடலாமா? ஆல்ரைட், முதல்ல 4th பொசிஷன்ல with 10 பாயிண்ட்ஸ் இருக்கிறது திரிபுர சுந்தரி நீங்க தான். வாழ்த்துக்கள். என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணிருக்கீங்க? வாழ்த்துக்கள் திரிபுர சுந்தரி and thank you for being a part of the show today. Thank you. 3rd பொசிஷன்ல இருக்கிறது சுதா ஸ்ரீராம் நீங்க தான் with 15 பாயிண்ட்ஸ். அண்ட் என்ன பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க? கிரைண்டர் அண்ட் சாண்ட்விச் மேக்கர். கிரைண்டர் அண்ட் சாண்ட்விச் மேக்கர், வாழ்த்துக்கள் and thank you so much இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. 2nd and 1st பொசிஷன்ல ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க, செகண்ட் ரவுண்ட்ல அவங்க, 3rd ரவுண்ட்ல அப்படின்னு போயிட்டே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேமா, நீங்க வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல அந்த தவறான பதில் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டை பிரேக்கராக அமைஞ்சிருக்கும் இந்த ரவுண்ட். பட் நீங்க இருக்கிறது 2nd பொசிஷன்ல with 65 பாயிண்ட்ஸ். வாழ்த்துக்கள். என்னெல்லாம் ப்ரைஸஸ் வின் பண்ணிருக்கீங்க? இண்டக்ஷன் ஸ்டவ், ஆலா கிஃப்ட் வவுச்சர், மில்டன் வவுச்சர் அண்ட் தென் ஏர் கூலர். வாழ்த்துக்கள் ஹேமா மாலினி and thank you so much. ரொம்ப சிறப்பாக விளையாடிருக்கீங்க அண்ட் ரஞ்சனிக்கு ரொம்ப க்ளோஸ் காம்படிஷன் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்பர் 1 பொசிஷன் அண்ட் 70 பாயிண்ட்ஸ் இருக்கிறது ரஞ்சனி. எங்களுக்கு வேற பயம், ஒருவேளை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரலன்னா லோக்கலா கத்துவீங்களோ அப்படின்னு. அப்பாடா, வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் ரஞ்சனி. we are so happy for you. Thank you. உங்களுடைய பரிசுகள் என்னெல்லாம்? Roti maker, 2 jar mixie, water purifier and jewel set. Congratulations. அண்ட் இந்த சந்தோஷத்திலேயே நீங்க வந்து இந்த நிகழ்ச்சி முடியும் போது க்ளோசிங் நீங்க தான் சொல்ல போறீங்க லோக்கல் மெட்ராஸ் பாஷையில. Okay. அந்த அதிர்ஷ்ட கதவு பின்னாடி என்ன இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க? எல்இடி டிவி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சரி, என்ன இருக்குன்றது அப்புறம் பார்த்துடலாம். பட் இந்த ரவுண்ட் நீங்க விளையாடுறதுக்கு முதல்ல அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்க ஒரு சாவி உங்களுக்கு வேணும். அந்த சாவி உங்களுக்கு கிடைக்க போகுது எப்படி? இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்காக 5 கிஃப்ட் பாக்ஸஸ் வரப்போகுது. இதுல ஒரே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பின்னாடி தான் இந்த கதவை திறக்கிறதுக்கான அதிர்ஷ்ட சாவி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ் என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணணும். பட் அதை ஓபன் பண்றதுக்கே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிஃபையிங் கொஸ்டின் விளையாடி ஆகணும். அந்த கேள்வியை நான் கேட்பேன், நீங்க சரியான பதில் சொல்வீங்க. சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஒருவேளை அந்த சரியான பதில் கொடுத்து நீங்க சூஸ் பண்ற பாக்ஸ்க்கு பின்னாடி அந்த அதிர்ஷ்ட சாவி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு கேள்வி நாங்க கேட்போம். நீங்க அந்த கேள்விக்கும் சரியான பதில் சொன்னீங்கன்னா கடைசி சான்ஸாக இன்னொரு பாக்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி அப்போ கூட அங்க சாவி இல்லைன்னா அதிர்ஷ்டம் இந்த லாஸ்ட் ரவுண்ட்ல உங்க கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன பிரைஸ் மிஸ் பண்ணிருக்கீங்கன்றதை பார்க்க போறோம். பட் நீங்க சூஸ் பண்றது கரெக்டாக அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸாக இருந்ததுனால் அந்த அதிர்ஷ்ட சாவி இங்க ஓபன் ஆகும். அண்ட் நீங்க ஜீபும்பா அந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் சொல்லி இந்த டோர் பின்னாடி இருக்கக்கூடிய பம்பர் பரிசை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறீங்க. So are you ready? Ready, ma'am. All right. So உங்களுக்கான 5 பாக்ஸஸ் இதோ ஸ்கிரீன்ல. ஓகே, so 5 பாக்ஸஸ் உங்களுக்காக ஸ்கிரீன்ல வந்தாச்சு. எந்த பாக்ஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவீங்க? ஒருவேளை கரெக்டா இருந்ததா? செகண்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பின்னாடி தான் சாவி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் நீங்க பீனை சூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கான முதல் கேள்வி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டை எது? சென்னையில அந்த கோட்டை இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் சென்னை பொறுத்த வரைக்கும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டையே இதுதான். செயின்ட் வரைக்கும் கரெக்ட்.
இன்ஃபேக்ட் இன்னைக்கு அது தமிழக தலைமைச் செயலகம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி கோட்டைன்னு சொல்லியாச்சு. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணினாலே போதும். கோட், சென்ட் டேஷ் ஃபோர்ட். செம்ம. அப்ப நடுவில் இருக்க அந்த வார்த்தை எது தெரியுமா? தெரியலையா? தெரியல. சரி, I'll ask you the next question. அந்த கேள்வி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் கிடைக்கும் இல்லையா? அது வந்து புனித ஜார்ஜ் கோட்டை, சென்ட் ஜார்ஜஸ் ஃபோர்ட். ஸோ ஒரு வாய்ப்பு அந்த அதிர்ஷ்ட பாக்ஸுக்கு நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க. பட் செகண்ட் கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்க எந்த பாக்ஸ் சூஸ் பண்றீங்கறத பார்த்து we can decide. Are you ready? ரெடி மேம். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இப்போவும் 2 தான் சூஸ் பண்ணுவீங்களா? எந்த பாக்ஸ் மாறுமா? B தான். 2 தான் பாக்ஸ் நமக்கு முடிவு பண்ணிட்டீங்க. செகண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி, உங்க மனைவி இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவாங்களா? கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. ஜிகேல ரொம்ப ஸ்ட்ராங்கா? நீங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா? நான் ரொம்ப வீக் மேடம். வெரி குட். உங்க வைஃப் வந்து ஜிகேல ஸ்ட்ராங்கா? எந்த கேள்வி கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. ரஞ்சினி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வி நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா தான் பாக்ஸ் ஓபன் பண்ண முடியும். ஓகே? அதிகமாக பெண்கள் பயன்படுத்தும் ஒரு பொருள் என்னதுன்னு சொல்லுங்க. மேக்கப் செட் மேம். நம்மள மாதிரி பெண்களை பத்தி பேசாதம்மா, பொதுவா பெண்களை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். பயன்படுத்தும் ஒரு பொருளா? ரொம்ப பிடித்த ஒரு பொருள். எல்லாருக்குமே அது இருந்ததுன்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கும். இது க்ளூ தான்மா, கொஸ்டின் இல்ல இது. என்ன யூஸ் பண்ணுவோம் அதிகமா? ஜுவல்ஸ். எதுல பண்ணுவாங்க ஜுவல்ஸ் எல்லாம்? கோல்டு. தங்கம். ஓகே, தங்கத்தோட மதிப்பை எப்படி அளவிடுவோம்? கேரட் மேம். கேரட் தான். ஷூர் ஷூர். கேரட். அது சரியான பதிலா? சரியான பதில் தான். வாழ்த்துக்கள் ரஞ்சினி. ஸோ நீங்க ஓபன் பண்ண போறது நீங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண அந்த செகண்ட் பாக்ஸ் தான். அந்த பாக்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி சாவி இருக்குமா? தெரியல மேம். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். 3 பார்த்தோடே சொல்லுவேன். எல்இடி டிவி வேணும்னு கேட்டீங்க. ஆமா மேம். இவ்வளவு தூரம் விளையாடி இருக்கீங்க, இவ்வளவு தூரம் அதிர்ஷ்டம் கை கொடுத்துருக்கு. இந்த ரவுண்ட்ல கொடுக்குமான்னு கேக்குறேன். அப்ப கொடுக்கும் ஆப்வியஸ்லி. பார்க்கலாம். கொடுக்கும் ஆப்வியஸ்லிட்டீங்க. பாத்துருவோமா? ஓபன் பண்ணுங்க டப்பாவை. பேட் லக் ரஞ்சினி. 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல நீங்க ஒண்ணுத்த மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த அதிர்ஷ்ட கதவு பின்னாடி என்ன இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? at the count of 3 2 and 1 ஜீ பூம் பா. வாஷிங் மெஷின். பேட் லக் ரஞ்சினி. நீங்க வந்து 3 சுற்றுகள்ல ரொம்ப சிறப்பாக விளையாடி 4 அழகான பரிசுகளை வின் பண்ணீங்க. பட் லாஸ்ட் ரவுண்ட்ல ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நாட் பேட் அட் ஆல். பட் எங்களுடைய வின்னர் ஆஃப் தி எபிசோடுக்கு, எங்களுடைய பம்பர் அதிர்ஷ்டலட்சுமிக்கு நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் பரிசு அலா சேஞ்ச் தி யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க உங்களுடைய வவுச்சர் எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் ரஞ்சினி. இது உங்களுக்காக அலா சேஞ்ச் தி யூனிசெக்ஸ் ப்ரொஃபஷனல் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். அண்ட் எங்களுடைய வின்னர் அப்படின்றதுக்காக உங்களுக்காக ஒரு அழகான நினைவு பரிசு. என்னைக்குமே இதை பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கணும் தான் எங்களுடைய ஆசை. மற்ற கண்டஸ்டன்ஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். இந்த வீட்டையும் நாட்டையும் காப்பது நீங்க. கஷ்டடுங்க அட உங்களை போல வேற யாரு கொண்டாட போறோம் நாங்க. ஒவ்வொரு நாளுமே இந்த நினைவு பரிசு நீங்க பார்க்கும்போது நான் அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு சொன்னதான் எங்களுடைய ஆசை. நீங்களும் இவங்கள மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. நம்மளுடைய அதிர்ஷ்டலட்சுமி செட்டுக்கு வாங்க. அழகான எக்ஸைட்டிங்கான கேம்ஸ் வின் பண்ணிட்டு எக்கச்சக்கமான பரிசுகளும் அதிர்ஷ்டலட்சுமின்ற பட்டத்தையும் வாங்கிட்டு போங்க. வெல், இன்னொரு அழகான எபிசோட்ல இன்னும் அதிர்ஷ்டலட்சுமிகள் கூட உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ அர்ச்சனா சேயிங் நன்றி, வணக்கம். இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி பவர்ட் பை மில்டன் ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். Thank you so much. அதிர்ஷ்டலட்சுமி.